கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிக்கே, நம்முடைய பிதாவாக தேவனோட நாமத்தினாலும் அருமை ரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து போலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள நம்ம என்ன காரியம் நம்ம பார்க்க போறோம்னா, பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரிஞ்சவனமாக 5 சபைகள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 5வது சபை சர்தை சபையை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சர்தை சபையோட தூதன் ஜான் விக்லிஃப். அந்த சபையில நடந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது, கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அவங்க மாத்திரம்தான் ஆவிக்குரிய விஷயத்துல அவங்க விழித்திருந்தாங்க. மற்றவங்கள ஒரு நித்திரை நிலையில அவங்க காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு வார்த்தை. என்னன்னு பார்க்கும்போது, சர்தை சபையில நீங்க அனைவரும் எப்படி இல்ல விழித்திரல. ஏன்னா அந்த ஒரு சீர்திருத்துற காலம் அது துவங்கறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த சீர்திருத்துற காலம் அந்த ஒரு சர்தை சபையில இருந்து 150 வருஷம் முடிவுல அந்த சீர்திருத்தம் துவங்கிடும். அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும் போது இவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, ஆவிக்குரிய நிலையில கொஞ்சம் மந்தமா தான் யார் இருந்திருக்கிறாங்கன்னா இந்த சர்தை சபையில இருந்திருக்கிறாங்க. ஆனா உண்மையான பரிசுத்தவான்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா, தங்களுடைய ஜீவனே கொடுக்கறதுக்கு அவங்க தயார் நிலையில இருந்தாங்க. கர்த்தர் சொல்றார், ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய நிலையில நீங்க நித்திரையில இருந்தீங்கன்னா நான் உங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுப்பேன். அப்படின்னா ஒருவேளை அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு ஆதரவு தரவங்கள அந்த அமைப்பே அவங்களை என்ன பண்ணும், துன்புறுத்துற மாதிரி கர்த்தர் பண்ணிட்டார். இதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு பார்க்கும்போது, விழித்திருக்கணும். இதே ஒரு கண்டிஷன் தான் ஏறக்குறைய லவோதிக்கேயா சபையில கூட அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு விதவிதப்பான நிலை கர்த்தருக்கு பிடிக்காது. சர்தையும் ஏறக்குறைய அந்த ஒரு விதவிதப்பா இருந்ததுனால தான் இவங்க பத்தி அதிகமான என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது கண்டிக்கிறாரு, அவங்க மேல குற்றத்தை சுமத்துறாரு. சரி, இவங்க ஒருவேளை இவங்க மேற்கொண்டுட்டா ஜெயம் கொண்டுட்டா ஒரு 3 ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறாரு. 1, வெண் வஸ்திரத்தை தருவேன். 2வது, பிதா முன்பாக அறிக்கையிடுவேன். 3வது, ஜீவ புத்தகத்துல ஒரு பேர் இருக்கு. இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, சர்தை சபையில இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். தேவனுடைய கிருபையில நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு மிக முக்கியமான சபை 6வது சபை பிலதெல்பியா சபை குறித்து நம்ம இந்த நாளில் தியானிக்க போறோம். அதாவது தியானத்தை துவங்க போறோம். ஒரு வசனத்தோட நம்ம துவங்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம இங்க வாசிக்கலாம். ரெவலேஷன் 1st chapter 3rd verse. ரெவலேஷன் 1st chapter 3rd verse வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாருங்க, காலம் சமீபமாய் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவனும் பாக்கியவான். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம தியானிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த வசனத்தை உணர்ந்து நம்ம தியானிக்க போறோம். நம்ம எந்த அளவுக்கு பாக்கியவான் பாக்கியவதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த நாளில் 2025ஆம் ஆண்டுல செப்டம்பர் 27ஆம் தேதி நம்ம இந்த சத்தியத்தை தேவனுடைய மிகப்பெரிய கிருபையில என்ஜாய் பண்றோம், அதை ருசிக்கிறோம். தேவனை போற்று புகழ்ந்து எவ்வளவு மாபெரும் சத்தியம் இந்த உலகத்துக்கே இருட்டா இருக்கும் போது நமக்கு தேவன் எவ்வளவு பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்ம சந்தோஷப்படுற சத்தியத்துல எப்படி இந்த சத்தியம் நம்ம கையில வந்துச்சு, இதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஒருவேளை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் எப்படி இருக்கும்னா, அந்த வரலாற்று சம்பவத்துல தேவன் அந்த இருண்ட யுகத்துல மறிச்சு பொதிஞ்சு போன சத்தியங்களை சில பாத்திரங்கள் வழியாக தேவன் அப்படியே கொண்டு வந்து
கடைசியில நம்ம மத்தியில எப்படி சேர்க்கிறார், அதுதான் இந்த பிலதெல்பியால நம்ம பார்க்க போறோம். 1517 ஆண்டுல இருந்து 1874 இந்த ஒரு காலகட்டத்துல ஏறக்குறைய ஒரு 300 வருஷத்துக்கு மேல என்னென்ன மாற்றுதல் சபைக்குள்ள நடந்துச்சு, என்னென்ன சத்தியங்கள் வெடிச்சு மேல வந்துச்சு, அப்படிதான் சொல்ல முடியும். சத்தியம் வெடிச்சிச்சு. அதனால என்ன பண்ண முடியும், தேவனுடைய வார்த்தை அது வல்லமையினால அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது வெடிச்சு அது ஒரு ஆசீர்வாதமா அப்படியே மேல வருது. அப்படி வரும்போது அமைப்போட நிலை என்ன ஆச்சு, பாபிலோன் அமைப்போட நிலை என்ன ஆச்சு, இதுக்காக வைராக்கியமா நின்ன சில முக்கியமான கதாபாத்திரங்கள் அவங்க எப்படி வைராக்கியமா நின்னாங்க, இதுல புரிஞ்சுக்கலாம் சகோதர அன்புனா என்னன்னு. பிரதர்லி லவ் பிலதெல்பியா கரெக்டா பேர் மேட்ச் ஆகுது. பிலதெல்பியா சகோதர அன்பு, அந்த சத்தியத்துக்காக அவங்க எப்படி நின்னாங்க, இதை நம்ம தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கால தாமதம் பண்ணாம வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தியானிக்கலாம். ரெவலேஷன் 3:7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது. அவ்வளவுதாங்க. இதுதான் பிலதெல்பியாக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். பிலதெல்பியா சபையில் இருக்கக்கூடிய தூதனுக்கு எழுதுவதாகுது, தாவீதின் திறவுகோல் அவர் கையில இருக்கு. ஒரு விஷயத்த அவர் பூட்டிட்டார்னா திறக்க முடியாது, திறந்துட்டார்னா பூட்ட முடியாது. அவர் தான் பரிசுத்தரும் உண்மையா இருக்கிறார். சோ இந்த ஒரு காரியத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். விசேஷமாக இந்த வசனத்தோடைய ஒரு பகுதி மாத்திரம்தான். என்னன்னா, பிலதெல்பியா சபையில் இருக்கக்கூடிய தூதனுக்கு சொல்வதாவது. என்ன மெசேஜ், பிலதெல்பியால என்ன மெசேஜ் பார்க்கும்போது, 6ஆம் கால சபை பிலதெல்பியா சபையுடைய தூதர் மார்ட்டின் லூத்தர். இவருடைய காலம் பார்க்கும்போது 1483 இருந்து 1546 வரை. ஓகேங்களா, 1483 இருந்து 1546 வரை. வேலை தமிழ்ல சிரமமா இருந்துச்சுன்னா நான் இங்கிலீஷ்ல ரிப்போர்ட் பண்றேன். சோ பிலதெல்பியாவுடைய பேர் அதோட பேருடைய அர்த்தம் சகோதர அன்பு. சோ இந்த ஒரு சபையோடைய காலம் பார்க்கும்போது 1517 இருந்து 1874. நிறைய தீர்க்க தரிசனம் பைபிள்ல சுட்டி காமிக்கப்பட்ட நிறைய தீர்க்க தரிசனம் நிறைவேறின சபை பிலதெல்பியா. நிறைய தீர்க்க தரிசனம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது வரிசையிட்டு ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம் என்னென்ன நடந்திருக்குன்னு நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி பிலதெல்பியா பத்தி பேசும்போது அந்த சபையோடைய தூதர் மார்ட்டின் லூதரை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போறோம். மார்ட்டின் லூத்தர் குறித்து. சோ இந்த மார்ட்டின் லூத்தர் யார் இவர் பார்க்கும்போது, இவர் ஒரு யங் ஜெர்மன் ஸ்காலர். இவர் ஒரு ஜெர்மன் ஸ்காலர், அதாவது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு மேதாவி. இவருடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொண்டாருன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மாங்கா வாழணும் அப்படின்னா ஒரு சாதுவா வாழணும், இல்ல ஒரு செயிண்டா அப்படி வாழணும், ஒரு புனிதரை போல வாழணும் தான் இவருடைய வாழ்க்கையோடைய முடிவு. அந்த ஒரு முடிவு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது உலக வரலாற்றே மாத்திடுச்சு. ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவருடைய வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும், ஒரு சாதுவா வாழணும் அப்படின்னு இவர் எடுத்த முடிவு உலக வரலாற்றையே மாத்திடுச்சு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா இவர் துவங்கின ஒரு விஷயம் கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசனத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அடிக்கல்லா இருக்கு நம்ம பார்க்கிறோம்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி மார்ட்டின் லூதர் அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது, அவர் ஒரு முடிவெடுத்தாரு. ஒரு ரிலிஜியஸ் லைஃப், ஒரு மத ரீதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு. அப்படி இவரு எடுத்த முடிவுனால என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது, ஒரு மாணவன்ல இருந்து ஒரு பிரீஸ்ட், அதாவது ரோமன் கேத்தலிக்ல ஃபாதர், ஒரு பிரீஸ்டா மாறுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, வேத ஆராய்ச்சி பண்ணும் போது அந்த ஒரு தியாலஜில வந்து டாக்டரேட் பட்டம் வாங்குறாரு. த டாக்டர் ஆஃப் தியாலஜி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டாக்டர் ஆஃப் தியாலஜி. இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் பண்ணிருக்கிறாரு. அதுல வந்து டாக்டரேட் பட்டமும் இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இவர் வந்து வாங்கியிருக்காருன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இவருடைய நம்பிக்கை என்னவா இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி பைபிளை வந்து அவர் வந்து அதிகமா தியானிக்க 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 அவருக்குள்ள ஒரு விஷயம் என்ன உருவாச்சுன்னா, பைபிள் சொல்ற விஷயம் ஒரு மாதிரி இருக்கு, இந்த ஒரு போப்பு மார்க்கம் செய்யறது வேற மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சார். பாருங்க, இவர் டாக்டர் ஆஃப் தியாலஜினா டாக்டரேட் பட்டம் அப்படின்னு சொல்லும் போது முழுக்க முழுக்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். இவர் பைபிளை படிக்கல, மாறாக இவர் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறார். அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு வாக்கியம் நம்ம வாசிக்கலாம். The source of divine authority was the Bible itself. பாருங்க, the source of divine authority னா, அதாவது தெய்வீக அதிகாரம் என்பது அது பைபிள் மாத்திரமே தவிர வேற தனிப்பட்ட நபர்கள் இல்ல. அதுதான் இங்க பேசக்கூடிய பாயிண்ட். Not the church. பாருங்க, not the church. இப்போ நம்மள அதிகாரம் செய்து ஒரு விஷயம்னா அது தேவனுடைய வார்த்தை வசனம் மாத்திரம் தான் இருக்கணும் தவிர சபை கிடையாது. நெக்ஸ்ட், And salvation was attained by faith in God through Christ. பாருங்க, ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள சுதந்திரிச்சு கொள்ளணும் அப்படின்னா இவங்க விசுவாசத்தினால் மாத்திரம் தான் இவங்கனால என்ன பண்ண முடியும், ரட்சிக்க முடியும். எந்த விசுவாசம்னா கர்த்தர் இயேசு மேல இருக்கக்கூடிய விசுவாசம், மாறாக Not by rituals, scasment or pennies. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும் போது, ஒருவேளை இந்த சடங்காச்சாரமோ இல்ல வந்து நம்ம அந்த பாவ சீட்டு காணிக்கைகள் இதெல்லாம் பண்ணா நம்ம ரட்சிப்பு அடைய மாட்டோம். கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வைத்தா மாத்திரமே ரட்சிப்பு உண்டுன்னு இவர் கண்டுபிடிச்சிட்டார். பாருங்க, இது ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, இவர் கண்டுபிடிச்ச வருஷம் 1508 ஆண்டு. 1508 ஆண்டு சத்தியம் எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கும் போது, இவர் டாக்டரேட் பட்டம்னால இவர் வந்து அதிகமா ரிசர்ச் பண்ணிருக்கிறாரு. பைபிள் வந்து என்ன சொல்லுதுன்னு அதிகமா ரிசர்ச் பண்ணும் போது என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது, த யூனிவர்சிட்டி ஆஃப் ரிட்டன்பர்க்ல இவர் வந்து ஒரு மிகப்பெரிய டீச்சர், ஒரு மிகப்பெரிய ஆசிரியரா இருந்திருக்கிறாரு. இவருடைய பிரசங்கம் எப்படி இருந்திருக்குன்னா அப்படியே ஜனத்தை வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணிடுமா, ஒரு அப்படியே கவர்ந்துருமா. மார்ட்டின் லூதர் பேச ஆரம்பிச்சா இவர் இன்னும் பேசுவாரா, இவர் இன்னும் வந்து அதிகமா தேவனோட வார்த்தையை பிரசங்கிக்குவாரான்னு ஜனங்க என்ன ஆயிடுவாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து மார்ட்டின் லூதருடைய பிரசங்கத்துல இருந்திருக்கு. பாருங்க, இந்த மாதிரியான ஒரு நபரை தேவன் எப்படி பயன்படுத்துறாருன்னு பார்க்கும்போது அவருடைய கொள்கை எப்படி இருந்துக்குன்னா, தேவன் அன்பானவர், விசுவாசத்தினால தான் உறுதியான ரட்சிப்பு உண்டு தவிர இவருடைய ஷார்ப்பான காரியம் ரொம்ப ஷார்ப்பா என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, தி ஸ்பெகுலேட்டிவ் பிலோசபி அப்படின்னா இந்த ஒரு ரோமன் கேத்தலிக் அமைப்பு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்ல வந்து அவங்க மனசுக்கு தோணுன விஷயம் எல்லாம் ஸ்பெகுலேட் பண்றாங்க. அப்படின்னா ஒரு அதுக்கு பைபிள் ரெஃபரன்ஸ் இல்லாத காரியம் எல்லாம் வந்து இவர் என்ன பண்ணல, ஏத்துக்கிறது இல்ல. மாறாக உறுதியா வசனம் இருக்கா இல்ல அவங்க வந்து தாங்களே யூகிக்கிறாங்களா, யூகிக்கிற விஷயத்தை இவர் என்ன பண்ணல, ஏத்துக்கல. இது வெறும் விசுவாசமா தேவனுடைய அன்புனாலதான் ஒருத்தர் ரட்சிப்பு இருக்குன்னு இவர் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் மார்ட்டின் லூதருடைய பேக்ரவுண்ட். நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, பைபிள் அவர் கிளியரா ஸ்டடி பண்ணி இருக்கிறது நம்ம பாக்குறோம். சரி, அது மாத்திரமா, எங்க எப்போ எந்த பாயிண்ட்ல வந்து சத்தியம் வெடிச்சிச்சு, ஒரு புரட்சி வெடிச்சிச்சு இல்லைன்னா சீர்திருத்தம் வெடிச்சிச்சுன்னு பார்க்கும்போது பாருங்க, மார்ட்டின் லூதர் பத்தி சொல்லும் போது
அவருக்கு ஒரு தேவன் வந்து ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறாராம். இந்த ஆவியின் வரம்னு நம்ம சொல்லலாம். என்னன்னு பார்க்கும்போது அவருடைய மென்டல் ஜீனியஸ், அவருடைய யோசிக்கிற திறமையில வந்து ரொம்ப ஜீனியஸ் வந்திருக்கிறாரு. வசனத்தை எடுத்தா அதை ரீசனிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இயல்பாவே வந்து மார்ட்டின் லூதர் கிட்ட இருந்திருக்கு. ஒருவேளை அவர் பிரசங்கம் செய்யும் போது பயங்கர எனர்ஜியா தான் பேசுவாராம். அதாவது யாருன்னா சோர்வா போனா இவருடைய பிரசங்கத்தை கேட்டு அப்படியே உற்சாகம் அடைஞ்சிடுவாங்களாம். இந்த மாதிரி அவருடைய டெடிகேஷன், ஒருவேளை அவருடைய நடத்தை, இதெல்லாம் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, சீர் திருத்தம் செய்யறதுக்கா சரியான பாத்திரமா யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது மார்ட்டின் லூதர் இருக்கிறார். இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 6ஆம் சபை கரெக்டா ஸ்டார்ட் ஆகுது. 1517 ஆண்டு சர்தை சபை முடியுது, பிலதெல்பியா சபை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த டைம்ல ஒருத்தர் வராரு உள்ள. யாருன்னு பார்க்கும்போது டெல்சீல்ஸ், ஜோஹனா டெல்சீல்ஸ். இந்த மனுஷன் வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இந்த ரோமன் கேத்தலிக்கோடைய பிரசங்கத்தை கேட்டு 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 இந்த ஒரு பாவத்துக்காக அவங்க வந்து சில வரி போடுவாங்க, சில சீட்டு போடுவாங்க. அத வந்து விற்பனை செஞ்சிருக்கிறாரு, சபைகள்ல விற்பனை செஞ்சிருக்கிறாரு. பாருங்க, ஜோஹானா டென்சில்ஸ் ஒரு போட்டோ போட்டிருக்கிறோம். அவர் விற்பனை செய்யும் போது ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாரு. நம்ம இந்த வாசிக்கலாம் அந்த வார்த்தை. As soon as a coin in the copper rings, the soul from the purgatory springs. அப்படின்னா என்ன ஒரு வார்த்தைன்னு பார்க்கும்போது இவருடைய வார்த்தை என்னன்னா, அந்த பணப்பெட்டியில அவங்க சந்தா வசூலிப்பாங்க பாத்தீங்களா, அந்த காணிக்கை பெட்டியில வந்து அவங்க அந்த ஒரு காயினை வந்து டிராப் பண்ண, அந்த காயினை உள்ள போட்டா, காசை உள்ள போட்டா ஒருத்தர் உத்திரிக்க ஸ்தலத்துல இருந்து தப்பிச்சிடுவாரு. இதுதான் அவருடைய வார்த்தை, பிரசங்கமா இருந்துச்சு. இத கேட்ட மார்ட்டின் லூதருக்கு கட 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 கடன்னு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிப்பு. சத்தியத்துக்கு எதிரா இருக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு எதிரா இருக்கு. அவர் வெயிட்டே பண்ணல. மறுநாள் என்ன பண்ணிட்டாருன்னா போப்பு மார்க்கத்துக்கு எதிரா 95 தீசிஸ்னா பொதுவாக அன்பான சகோதர சகோதரிகளே ரிசர்ச் பண்ண ஒரு ஆர்டிக்கலோ ரெஃபரன்ஸோ இல்லைன்னா வந்து பேப்பரோ, அதுதான் தீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 95 ரிசர்ச் பேப்பர் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ரிட்டன்பர்க் சர்ச்ல 99 குற்றச்சாட்டு போப்பு மார்க்கத்துக்கு ஏதோ அவர் என்ன பண்ணார்னா நெயில் பண்ணார், அடிச்சார். அந்த ஒரு டோர்ல வந்து அந்த ஒரு 95 குற்றச்சாட்டை அடிச்சார். பாருங்க அன்பான சகோதர சகோதரி, கவனிங்க. அந்த 95 குற்றச்சாட்டை அவர் அடிச்சாரு பாத்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அவர் என்ன போடுறாருன்னா, வாசிங்க. Out of love and zeal for truth and the desire to bring it to light. போதுங்க. Out of love and zeal for truth. அதாவது இந்த வார்த்தையை கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியத்தை நம்ம தியானிக்கும் போது சில காரியங்கள் வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் ஆங்கிலத்துல தான் இருக்கு, தமிழ்ல அவ்வளவு இல்ல. நம்ம முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல சொல்ல முயற்சிக்கிறோம். அந்த 95 குற்றச்சாட்டை போடும் போது அதனுடைய முதல் வரி சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அன்பு, வைராகியம், வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதுதான் எங்களோட நோக்கம் போட்டுக்கிறாரு. பாருங்க, The following thesis will be publicly discussed at Wittenberg under the chairmanship of the Reverend Father Martin Luther, Master of Arts and Sacred Theology and regularly appointed lecturer on this subject at that place. He requests that those who cannot be present to debate orally with us will do so by letter. பாருங்க, இந்த இடத்துல ஒரு சொல்ற பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது அந்த ஒரு விட்டன்பர்க்ல வந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு 95 குற்றச்சாட்டை போடுறாரு. அப்படி 95 குற்றச்சாட்டை போடும் போது அவர் ஒரு விஷயம் வந்து பப்ளிக்கா சொல்றாரு. என்னன்னா, ஒருவேளை இந்த 95 குற்றச்சாட்டை நீங்க படிச்சுட்டு ஒருவேளை என்கிட்ட வந்து
விவாதம் பண்ண, அதாவது வாதம் பண்ண நீங்க வர முயற்சி செய்யலைன்னா நீங்க லெட்டரை நீங்க எழுதி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 95 குற்றச்சாட்டுல போப்புக்கு எதிரா இல்ல போப்பு மார்க்கம் செய்யக்கூடிய தவறுகளை இவர் சுட்டி காமிக்கும் போது அந்த 95ல முதல் விஷயமோ கடைசி விஷயமோ தான் நம்ம தியானிக்க போறோம். முதல் விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, first point, when our Lord and Master Jesus Christ said repent. போதும். மத்தேயு 4:17 இதுதான் முதல் பாயிண்ட். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்க, இதுதான் அவருடைய பிரசங்கமே. அந்த 95 குற்றச்சாட்டுல முதல் விஷயம் வந்து போப்பு மார்க்கத்தோடைய பிலீஃப், போப்பு மார்க்கம் சொல்றதுதான் நடக்கும். நான் இங்க கிளீனா மார்ட்டின் லூதர் என்ன சுட்டி காமிக்கிறாருன்னா, ஒருத்தர் மன திரும்பிட்டா போதும், பரலோக ராஜ்யம் யாருது? அவங்களுடையது. இது எதை குறிக்கிறார்னா, கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு பலிய நம்பி அவர் பின்பற்றினா போதும், நீதிமானா ஒருத்தர் மாறிடுவாரு, நீதிமானா ஆக்கப்பட்டுருவாரு, நீதிமானா எண்ணப்பட்டுருவாரு. முதல் வசனம் இல்ல, முதல் அந்த ஒரு 95 குற்றச்சாட்டுல முதல் விஷயம் சொல்றாரு. 95வது விஷயம் பாருங்க, அப்போஸ்தல் 14:22, ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் 14:22, ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்க, அந்த 95வது விஷயத்துல என்ன சொல்றாருன்னா, அதிக உபத்திரவத்தினாலதான் ஒருத்தர் எங்க போகணும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும். பாருங்க, நம்ம பொதுவா மார்ட்டின் லூத்தர் சொல்றது போது அவர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அந்த ஜஸ்டிபிகேஷன் மாத்திரம் தான் மார்ட்டின் லூத்தருக்கு தெரியும், அதுக்கு மேல அவருக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சு நிற்கிறோம். இந்த 95 தீசிஸ ஒருவேளை நம்ம படிக்க வாய்ப்பு இருந்தா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இருக்கக்கூடிய அநேக உபதேச சத்தியங்கள் கவர் ஆயிட்டு இருக்கும். யார் அந்தி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க, பைபிள்ல இல்லாத விஷயத்தை எது எது கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது டிவைன் பிளான்ல இருக்கக்கூடிய அனைத்து, அதாவது மெஜாரிட்டியான விஷயங்கள் வந்து அந்த 95 குற்றச்சாட்டு அந்த தீசிஸ்ல வந்து இருக்கு. அதுல முதல் கடைசி நம்ம ஏன் எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் வசனம் ஜஸ்டிபிகேஷன் குறித்து பேசுது. ஒருத்தர் ஜஸ்டிபிகேஷன் நீதிமான் எனக்கூடிய நிலைக்கு வரணும்னா மன திரும்பணும், கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். 95வது விஷயம் தீசிஸ்ல அது எதை குறிக்குதுன்னா, சாங்டிபிகேஷன் குறித்து பேசுது. ஒருத்தர் அர்ப்பணிச்சாதான் அவங்களுக்கு உபத்திரம் வரும், அந்த உபத்திர வழியாத்தான் அவங்க சுத்திகரிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போனோம். அப்படின்னா இந்த இடத்துல வந்து மார்ட்டின் லூதர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, போப்பு மார்க்கம் சொல்ற மாதிரி வெறும் சந்தாவை கொடுத்துட்டா, காசை கொடுத்துட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. அது ஒரு ஃபால்ஸ் செக்யூரிட்டி. ஒரு உண்மையான கிறிஸ்துவன் அநேக உபத்திரவத்தின் வழியாத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அது மாத்திரம் இல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய 95 தீசிஸ நம்ம படிக்கும் போது கண்டிப்பா நிறைய விஷயம் நம்ம புதுசா கத்துக்கலாம். நம்ம தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இருக்கிற அம்சங்கள் நிறைய விஷயம் வந்து அந்த 95 தீசிஸ்ல மார்ட்டின் லூதர் 1517ஆம் ஆண்டே அந்த ரிட்டன்பர்க் சர்ச் முன்னாடி அவரு அடிச்சிட்டார். அக்டோபர் 31, 1517 இந்த நாள்ல இருந்து தான் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் சபைக்குள்ள நடந்துச்சு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, இந்த மாதிரி மார்ட்டின் லூதர் சத்தியத்து மேல இருக்கக்கூடிய அன்புக்கும் வைராகியத்து நிமித்தமாக அவரு இந்த ரிட்டன்பர்க்ல வந்து அவர் போட்டார். அப்படி போட்டிருந்த போது அதோட விளைவு என்னன்னு பார்க்கும் போது ஒரு 3 வருஷத்துக்குள்ள சபையில நிறைய மாற்றுதல். மார்ட்டின் லூதரை நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. 1520ஆம் ஆண்டு
போப் ஒரு லெட்டர் அனுப்புறாரு. யாருக்குன்னா மார்ட்டின் லூத்தருக்கு. அந்த லெட்டரோடைய பேர் வந்து போப் புல், இல்லைன்னா பேப்பல் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேப்பல் புல், பேப்பல் புல். இது வந்து ஒரு 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 அருமையான சத்தியம் இருக்கு பேப்பல் புல் பத்தி. பேப்பசி அனுப்பக்கூடிய இந்த லெட்டர் குறித்து இவங்க வந்து பாசானின் எருதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க தீர்க்க தரிசனத்துல. சோ இந்த ஒரு பேப்பல் புல் வந்து என்னன்னு பார்க்கும்போது, ஒரு நபருக்கு இந்த ஒரு பேப்பல் புல் அமிச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது ஒரு வார்னிங் லெட்டர் இது. அவங்கள சாவடிக்க போற அப்படின்னு. ஒருவேளை நீங்க வந்து ரோமன் கேத்தலிக், ரோமன் சபைக்கு எதிராக நீங்க பண்ணீங்கன்னா உங்களை சாகடிக்குவோன்னு அந்த ஒரு பேப்பல் புல்லுல எழுதி அனுப்புறாரு. மார்ட்டின் லூத்தர் எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு அந்த பேப்பல் புல்ல அப்படியே எரிக்கிறாரு. இத பார்த்த ஜனங்க வந்து கிடு 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 நடிக்கிட்டாங்க. ஐயோ, போப்பு மார்க்கம் அமிச்ச அந்த ஒரு லெட்டருக்கே இவர் என்ன பண்ணலன்னா பைபிள்லன்னு சொல்லிட்டு அப்படியே அலறிடுறாங்க. அவர் சாவடிக்க போறேன்னு சொல்லி அந்த பேப்பல் புல்ல மென்ஷன் பண்ணது அப்படியே என்ன பண்றாரு, நெருப்புல போட்டு இருக்கிறார். இதனால ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது போப்பு மார்க்கத்துல இருக்கக்கூடிய பயம் வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது 1520 21 ஒரு 3 ட்ராக்ஸை வந்து ரிலீஸ் பண்றாரு. அதுல விஷயம் என்னன்னு பார்க்கும்போது பைபிள் என்ன சொல்லி கொடுக்குது, மார்ட்டின் லூத்தருடைய நம்பிக்கை என்ன, போப்பு மார்க்கம் எப்படி அந்த ஒரு சத்திய வசனத்துல இருந்து அவங்க வேறுபடுறாங்க. இத வந்து அவர் எழுதும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, நிறைய ஜனங்க என்ன ஆகுறாங்கன்னு பார்க்கும்போது புரொட்டஸ்டன்ட் ஆகுறாங்க. ரோமன் கேத்தலிக்கு எதிரா, ரோமன் கேத்தலிக்கு எதிராக இவங்க என்ன ஆகுறாங்கன்னு பார்க்கும்போது ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா எதிர்க்கிறாங்க ரோமன் கேத்தலிக்க. சரி, இப்படி எதிர்க்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரியை சுட்டி காமிக்கிறாரு மார்ட்டின் லூத்தர் அவர் லெட்டர்ஸ்ல. என்னன்னா, சபையும் அரசியலும் ஒன்னா இருக்கிறது வந்து தவறு, இவங்க ஜனங்களை ஆளுகை செய்யறது தவறு. இதெல்லாம் வந்து போல்டு ப்ளோ அகெயின்ஸ்ட் பேப்பல் கான்செப்ட். ஒரு மிகப்பெரிய அடி யாருக்குன்னா போப்பு மார்க்கத்துக்கு. போல்டு ப்ளோ, அதாவது ரொம்ப துணிவா என்ன பண்றன்னா பேப்பசி சிஸ்டமே இவர் அடிக்கிறாராம் அந்த ஒரு லெட்டர்ஸ்னால. ஸோ அப்படி ஆகும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு பாபிலோன் அமைப்புக்குள்ளேயே ரொம்ப முக்கியமான உபதேச சத்தியங்களை இவர் வெளியே கொண்டு வர்றாரு. என்னன்னா, அன்றாட பலியை நீக்கப்பட்டு பாலாக்குகிற அருவருப்பு. என்னன்னா, அந்த மாஸ் சிஸ்டம், டிரான்சப்ஸ்ட்ரேஷன், அதாவது அந்த திருபலி எனக்கூடிய விஷயம் பைபிளே இல்லை எனக்கூடிய சத்தியத்தை கொண்டு வராரு. பைபிள் சொன்ன 2 விஷயமும் இவங்க பண்றது இல்ல. அது என்னன்னா, பேப்டிசமும் சரி, கர்த்தர் இயேசுவோடைய நினைவு கூறுதலும் சரி, இது 2மே யார் பண்றது இல்ல, ரோமன் கேத்தலிக் பண்றது இல்ல. இந்த ஒரு காரியத்தை அப்படியே முன் வைக்கிறார். முன் வச்சுட்டு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்னன்னு பார்க்கும்போது, Is there no biblical basis for popes or priests and believe that all members of the body of Christ were equal before God? அதாவது அவங்க செய்யக்கூடிய காரியம் பார்க்கும்போது இது எல்லாமே வேதாகம அடிப்படையில இல்ல. போப்பு செய்யறதும் அங்க பாதிரியார்கள் அங்க செய்யக்கூடிய விஷயம் பைபிளோடைய பேஸ்ல இல்ல. தேவனுடைய பார்வையில யாரெல்லாம் தேவனை நம்புறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தர் இயேசுவோடைய சரீர அங்கம். இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சரீர அங்கம் தேவனோட பார்வையில ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஒரே மாதிரி தான் தேவன் பார்க்கிறாரு தவிர கிளர்ஜி, லைட்டி, விசுவாசிகள், அதுக்கப்புறம் வந்து ஊழியம் செய்யறவர் அப்படின்னா என்ன பண்றது இல்ல. தேவன் பிரிச்சுலாம் பாக்குறது இல்லைன்னு சொல்றாரு. அப்படி பிரிச்சு பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஜெர்மனி லாங்குவேஜ்ல, அதாவது மார்ட்டின் லூதர் ஒரு ஜெர்மனி நாட்டின் சேர்ந்தவர். இவர் என்ன பண்றாருன்னா லத்தீன் மொழியில அந்த சர்வீஸ், அதாவது அந்த ஒரு ஆராதனை என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஜெர்மனில துவங்க ஆரம்பிக்கிறார். ஒரு பாடு, ஒரு துதி ஆராதனை, அந்த மாதிரி வந்து ஆராதனையோடைய அந்த ஒரு வழிபாடம் வந்து இவர் என்ன பண்றாருன்னா மாத்துறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் இவ்வளவோ அவர் பண்றாரு அப்படின்னா போப்பு மார்க்கம் என்ன பண்ண மாட்டாங்க, அவரை சும்மா விட மாட்டாங்க. 1521 1521 என்ன பண்றாங்கன்னா the diet of worms
எனக்கூடிய ஒரு குழுவுல சேர்ந்து மார்ட்டின் லூதரை வந்து சொல்றாங்க, பாருங்க உங்களுடைய பிலீஃப் உங்களுடைய பிராக்டிஸ்னால நிறைய பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. போப்பு மார்க்கத்துக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுது, அவங்களுக்கு வந்து உங்களுடைய காரியங்களா பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது மார்ட்டின் லூதர் ரொம்ப சிம்பிளா டீசென்டா என்ன பதில் சொல்றாருன்னா, ஐ கான்ட் ரிட்ராக்ட் எனி டீச்சிங் எக்ஸப்ட் இட் பி டிஸ்அப்ரூவ்ட் பை த ஸ்கிரிப்சர் ஆஃப் பை ரீசன். ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறாரு. அவங்க அந்த மாதிரி அவங்க தடுமாற்றத்துக்குள்ள போறாங்க, இல்ல அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஆகுதுன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒருவேளை நான் சொல்ற விஷயம் வந்து வேதம் ஆதரிக்கல, இல்லை அது வந்து சரியா பகுத்து ஆராயல அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா வாட் ஸ்கிரிப்சர் சேஸ் ஐ வில் டூ, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்ல அதை நான் செஞ்சுன்னு போயினே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நடக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, நிறைய சீர்திருத்தம் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஜெர்மனிக்குள்ள நிறைய விஷயம் நடக்குது. நிறைய விஷயத்த தடை பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி மொழியில வந்து புதிய ஏற்பாட்டு பப்ளிஷ் ஆகுது. இந்த மாதிரி மார்ட்டின் லூதருடைய ஊழியம் அவர் தொடர்ந்து செஞ்சுனே இருக்கும் போது கண்டிப்பா அவர் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா இருக்கிறார். என்னன்னா, பைபிள் என்ன சொல்தோ அது நம்ம செய்யணும். பைபிளை விட்டு நம்ம டீவியேட் ஆனா அது தவறு. அதனால என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது நாளுக்கு நாள் அவர் சத்தியத்துக்காக நிற்கும் போது நிறைய ஜனங்கள் வந்து இருட்டுல இருந்து அப்படியே வெளியே வராங்க. இன்னும் சத்தியம் வெளிச்சமா வருது. ஏன்னா இவருடைய மூல உபதேசமே எங்க டச் பண்றாருன்னா ரான்சம்ல டச் பண்றாரு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா அந்த சத்தியத்தை இவர் மூலியமாக வெளியே கொண்டு வராரு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது மார்ட்டின் லூதர் 6ஆம் சபையுடைய தூதன்கான எல்லா தகுதியும் சரி, ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதி மார்ட்டின் லூதர் ஒரு சரியான பாத்திரமா வாழ்ந்திருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, மார்ட்டின் லூதரை குறித்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ சர்ச் ஹிஸ்டரியை பார்க்கலாம். 6ஆம் சபையிலிருந்து 7ஆம் சபைக்குள்ள நடந்த வரலாற்று சம்பவம். இப்ப நம்ம ருசிக்கிற இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் நம்ம கையில எப்படி வந்துச்சு? ஒவ்வொரு காரியமும் டேட்டா நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம் 1514ஆம் ஆண்டு லேட்ரன் கவுன்சில். பேர்ல ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. லேட்ரல் கவுன்சில் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது சபையில அங்க புரட்சி செய்யக்கூடிய நபர்களை தடை செஞ்சிருக்கிறாங்க. இப்படி தடை செய்யும் போது 1517ஆம் ஆண்டு மார்ட்டின் லூதர் 95 தீசிஸ அவர் வந்து பப்ளிஷ் பண்றாரு. அவருடைய வார்த்தைகள், அவருடைய சர்மன் எல்லாம் போல்டா போப்பு மார்க்கத்துக்கு எதிராக பண்ணிருக்கிறார். 1521ஆம் ஆண்டு அவரை கண்டிச்சிருக்கிறாங்க. அதுல போப் லியோ ஒரு டைட்டில் கொடுத்திருக்கிறாரு, நீ த டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த், உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்து கொள்கிற அப்படின்னு ஒரு டைட்டில் மார்ட்டின் லூதர் கொடுத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 1534ஆம் ஆண்டு கிங் ஹென்றி எனக்கூடியவர் என்ன இருக்குன்னா, அவருடைய மேரேஜ், அவருடைய விவாகத்தை வந்து போப்பு மார்க்கம் த சர்ச் ஆஃப் ரோம் என்ன பண்ணிருக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மேரேஜ் வந்து செல்லாதுன்னு அப்படி தடை பண்ணிருக்கிறாரு. அப்படின்னா இங்க ஒரு ரப்பிங் ஆயிருக்கு ரிலிஜியஸ்க்கும் சர்ச்சுக்கும். ஒரு ராஜாவோட திருமணத்தையும் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அங்கீகரிக்காம போயிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் 1536ஆம் வருஷம் வந்து ஹெனா பேப்டிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது அடல்ட் ஒன்லி பேப்டிசம். வெறும் அதாவது அவங்க பெரியவங்களுக்கு மாத்திரத்தான் ஞானஸ்தானம் கொடுத்தது. ஒருவேளை இவங்க தான் பின் நாட்கள்ல பேப்டிஸ்டா மாறுறாங்க. முழுக்கு ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம் தவறு. முழுக்கு ஞானஸ்தானம் கர்த்தர் இயேசு எப்படி ஞானஸ்தானம் எடுத்தாரோ அதுதான் சரி அப்படின்னு இவங்க வந்து ஒரு புரட்சி பண்ணிருக்கிறாங்க. அப்படி புரட்சி பண்ணவங்களை சாகடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் டெண்டல் என்னக்கூடிய ஒரு நபர் உள்ள வந்திருக்கிறாரு. அதே வருஷம் பைபிளை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது
1537 வருஷம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது சில தலைவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா போப்பு மார்க்கத்துக்கு எதிராக நான் பிப்ளிக்கல் டேர்ம்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க. இல்ல இது பைபிளுக்கு வந்து ஒத்து வரலன்னு. 1541 ஜான் கெல்வின், இவர் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் மார்ட்டின் லூதருக்கு பிறகு. இவர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பாரிஸ்ல இருந்து இவரை வந்து தடை செஞ்சிட்டாங்க. நீ இனிமே வந்து நீ புரொட்டஸ்டன்ட், அதாவது ரோமன் கேத்தலிக் எதிராக நீ போராடக்கூடாதுன்னு பண்ணிருக்காங்க. இவர் வந்து ஜெனீவாக்கு போயிட்டு ஐரோப்பு கண்டம் முழுவதும் என்ன பண்ணிருக்கிறாருன்னா புரொட்டஸ்டன்ட் அமைப்பை அவர் வந்து உருவாக்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து சீர்திருத்தம் ஆகும் போது சாத்தானுடைய தந்திரம் பார்க்கும் போது ரோமன் கேத்தலிக்குள்ளேயே வந்து சீர்திருத்தம் பண்ணிருக்கிறாங்க. இல்ல இவங்க வந்து சொல்றது உண்மைதான், இது மார்ட்டின் லூதரு, ஜான் கெல்வின், அதுக்கப்புறம் வில்லியம் டெண்டல், இவங்களாம் சொல்ற விஷயம் உண்மைதான் சொல்லிட்டு இவங்க பைபிளை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. அப்போதான் அப்போகிரிப்பால் புக்ஸ் அப்படின்னு வந்துக்குது. வேதம் 66 புஸ்தகம் மாத்திரம் தான். அதை தவிர்த்துட்டு சில புஸ்தகங்களை இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஆட் பண்ணிருக்கிறாங்க. ரோமன் கேத்தலிக் ஆட் பண்ணிட்டு இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்களும் கொஞ்சம் என்ன பண்ணிருக்கோம், சில விஷயத்த சீர்திருத்திருக்கிறோம் அப்படின்னு இவங்க பண்ணிருக்கிறாங்க. ஆனா பிப்ளிக்கலி அது என்னதுங்க, மிகப்பெரிய தவறு. ஏன்னா அந்த தீர்க்கதரிசன வசனங்களை ஒருத்தரை சேர்க்கவும் கூடாது, அதுல இருக்கக்கூடிய விஷயத்த எடுக்கவும் கூடாது. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, சேர்த்திருக்கிறாங்க. பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு காம்ப்ரமைஸ் போயிருக்கு. இல்ல இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெரிட்டரிஸ், அதாவது இந்த இடத்துல ரோமன் கேத்தலிக் இருங்க, இந்த இடத்துல புரொட்டஸ்டன்ட் இருங்கன்னு கொஞ்சம் நிலத்தை பிரிச்சிருக்கிறாங்க. அந்த மேப் நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அதுதான் பீஸ் ஆஃப் ஆகஸ்பர்க். பீஸ் ஆஃப் ஆகஸ்பர்க் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது பேப்பல் சிஸ்டம், பேப்பல் ரோமு, பேப்பலுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ரோமன் கேத்தலிக் இருக்கக்கூடிய பகுதி, புரொட்டஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய பகுதி, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க பிரிஞ்சு போயிட்டு இருந்திருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தாமஸ் கிரான்மர் என்னக்கூடிய நபர் வந்து ரோமன் கேத்தலிக்கை வந்து எதிர்த்து நின்றதுனால அவர் எரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது 1559 வருஷம் என்ன இருக்குன்னா யூஜினாய்ட்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பேச போறோம், மார்க் பண்ணிக்கங்க. 1559 ஆண்டு போப் பியாஸ் 4 அவர் என்ன பண்ணிருக்கிறாரு பார்க்கும்போது, போப் பியாஸ் 4 இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த யூஜினாய்ட்ஸ் என்னக்கூடிய நபர்களை வந்து மிக கொடுமையான அளவுல சாகடிச்சிருக்கிறார். காரணம் என்னன்னா இவங்க பிரெஞ்சு நாட்டில் இருக்கக்கூடிய புரொட்டஸ்டாண்டிசம், 4 லட்சம் பேரை இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது 4 லட்சம் பேரு மார்ட்டின் லூத்தரை ஏத்துக்கொண்டு அவருடைய ப்ரீச்சிங்ஸை ஏத்துக்கொண்டு போப்பு மார்க்கத்துக்கு எதிராக இவங்க புரட்சி செஞ்சிருக்கிறாங்க. யூஜி நாய்ட்ஸ் இவங்களை தேடி தேடி கொண்டிருக்கிறாங்க. இதனால என்ன விளைவுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த யூஜின் நாய்ட்ஸ் வந்து வெவ்வேறு தேசத்துல வந்து சிதறடிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி ரோமன் கேத்தலிக் அமைப்பு வந்து அவங்களை கஷ்டம் கொடுக்கறதுனால, இந்த போப் கஷ்டம் கொடுக்கறதுனால இதுவே பின்னாட்கள்ல என்ன ஒரு காரணத்துக்கு கொண்டு போகுதுன்னா பிரெஞ்சு புரட்சிக்கு காரணமா போகுது. எப்படி சின்ன சீர்திருத்தம் தான் ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு வெடிப்பா இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிக்க போறோம். முத்திரையில ஒரு சின்ன பூமி அதிர்ச்சி தான், ஒரு சின்ன அசைவு தான் பூமிக்கு அடியில, அது சீர்திருத்தமா துவங்கி மிகப்பெரிய புரட்சியை வெடிக்கிறதுக்கான ஒரு சின்ன கோடு தான் இந்த யூஜினாய்ட்ஸ். இவங்க பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய புரொட்டஸ்டாண்டிசம், இவங்கள வந்து போப்பு மார்க்கம் வந்து ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மாத்திரம் இல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, 1572 வருஷம் என்ன நடந்துக்குதுன்னா 70 பேர் யூஜினாய்ட்ஸை வந்து மாசா கொலை பண்ணிருக்கிறாங்க பிரான்ஸ்ல. என்ன சொல்லி கொலை பண்ணிருக்கிறாங்கன்னா இது ஒரு நன்றி அறிதலாம்.
சென்ட் பர்த்தலோமியோ நாள் அன்னைக்கு ஆகஸ்ட் 23 1572 இந்த யூஜினாய்ட்ஸ், அதாவது பிரான்ஸ் தேசத்துல இருக்கக்கூடிய புரொட்டஸ்டன்ட் அமைப்பு, புரொட்டஸ்டன்ட்ஸ இவங்க சாகடிச்சு இது ஒரு நன்றி அறிதலா அவங்க செலிப்ரேட் பண்ணிருக்கிறாங்க. பாருங்க அன்பான சகோதர சகோதரி, இப்போ இந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை நம்ம பார்க்கும் போது தெரியல நமக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அது ரீச் ஆகுது. ஆனா கனெக்ஷன் பாருங்க, சத்தியத்தை அப்படியே சுமந்தன் வராங்க, உபத்திரத்துல சில பேர் மறைச்சு கொண்டே இருக்கிறாங்க, தேவனும் சும்மா இல்லை. இது அப்படியே எங்க கொண்டு வராருன்னு பார்க்கும்போது பிரெஞ்சு புரட்சிக்கு நோக்கி கொண்டு போறாரு. மத 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 விஷயத்தை அப்படியே ஆட்டி விடுறாரு, அரசியல் விஷயத்தை அப்படியே ஆட்டுறாரு. அப்படின்னா என்ன ஒரு பாயிண்ட்னு பார்க்கும்போது அந்த அமைப்புகள் வந்து அசைது, ஒரு நிலையான நிலையில அது இல்லை. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு 40 வருஷமா இந்த யூஜினாய்ட்ஸை பிரான்ஸ்ல இருந்து துரத்தி விடுறாங்க. அது அப்படியே 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 அவங்க என்ன பண்றாங்கன்னா வெவ்வேறு தேசத்துக்கு அவங்க புறப்பட்டு போறாங்க. அதனால பிரான்ஸ்ல பஞ்சம் ஆகுது இல்லைங்களா? சோ இந்த மாதிரி தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு புரட்சிக்கு ஒரு வழிகாட்டியா புரொட்டஸ்டன்ட் அமைப்பு சீர்திருத்தம் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, 16வது செஞ்சுரியில ஒரு மிகப்பெரிய ரிஃபார்மேஷன் மொமெண்ட், சீர்திருத்த காலம், ஒரு மிகப்பெரிய அளவுல வேதத்துல இருக்கக்கூடிய சத்தியம் எல்லாம் வெடிச்சு வந்த காலம். யார் யார் நடத்தினாங்கன்னு பார்க்கும்போது மேஜரா போப்பு மார்க்கத்துக்கு எதிராக சில தலைவர்களுடைய பேர் நம்ம பார்க்கும்போது மார்ட்டின் லூதர், ஸ்விங்லி, கால்வின், நாக்ஸ், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது சத்தியத்துக்காக நின்னவங்க, போப்பு மார்க்கத்தோடைய அந்த உபதேசத்துக்கு எதிர்த்து நின்னவங்க. இது ஒரு மிடில் ஏஜ் காலம் அப்படின்னு சொல்றாங்க, மெடிவியல் சீசன், மெடிவியல் ஏஜ் அப்படின்றாங்க. யூரோப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றுதல் நடக்குது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த மாதிரி அவங்க சீர்திருத்துற காலம் ஆகும் போது தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படின்னா நம்ம வாசிக்கக்கூடிய கிங் ஜேம்ஸ் பைபிள் 1611 பப்ளிஷ் ஆகுது. 1611 கேஜேவி, கிங்ஸ் ஜேம்ஸ் பைபிள், கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன். 47 ஸ்காலர்ஸ், 47 மேதாவிகள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த பைபிளை வந்து வேலை செஞ்சிருக்காங்க. இந்த நாள் வரைக்கும் 300 வருஷமா ப்ராமினெண்டா, அதாவது ரொம்பவே நம்பத்தக்கதா இருக்கக்கூடிய வேதாகம பைபிள் வந்து கேஜேவி பைபிள் தான் உலகத்திலேயே. சோ 47 ஸ்காலர்ஸ் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஆங்கில மொழியில எங்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியுதோ அங்கெல்லாம் கேஜேவி பைபிள் கண்டிப்பா இருக்கும். 1611 எவ்வளவு பியூட்டிஃபுல்லான சத்தியங்கள் இப்போ வெளியே வருது பாருங்க. சோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது 1648 கொஞ்சம் 30 வருஷம் பின்னாடி போட்டோம்னா ஒரு 30 வருஷம் யுத்தம் நடந்திருக்கு. யார் யாருக்குன்னு பார்க்கும்போது புரொட்டஸ்டன்ட் அமைப்புக்கும் ரோமன் கேத்தலிக் அமைப்புக்கும். இவங்க வந்து பண்ண பிரச்சனையில 8 மில்லியன் பேர் செத்துருக்குறாங்க. 8 மில்லியன்னா 80 லட்சம் பேர் செத்துருக்குறாங்க 30 வருஷத்துல. அப்ப என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது த பீஸ் ஆஃப் வெஸ்ட்பிலியா எனக்கூடிய ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப நீங்க பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே அப்படியே பிரியுது. இங்க லைட் எல்லோ கலர் நான் மார்க் பண்ணக்கூடிய இந்த லைட் எல்லோ கலர்லாம் ஹோலி ரோம் எம்பையர், இதெல்லாம் பேப்பல் ஸ்டேட்டு. கொஞ்சம் பிங்க் கலர்ல இருக்கிறது கால்வினிசம், இது ஒரு கிரே கலர் மாதிரி இருக்கிறது லூதரன்ஸ். அப்படியே நம்ம பார்க்கும் போது ஒவ்வொரு என்ன சொல்றதுங்க, ஒவ்வொரு சீர்திருத்தவாதிகள் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு இடத்துல போய் அவங்க செட்டில் ஆயிட்டு அங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது பிரெடாமினண்டா ரொம்பவே வந்து அவங்களுடைய கொள்கையை சொல்லி ஜனங்களை வந்து புரொட்டஸ்டன்ட் அமைப்பா அவங்க மாத்துறாங்க. புரொட்டஸ்டாண்டிசம் போப்பு மார்க்கத்துக்கு எதிராக அவங்க சத்தியத்துக்காக நிக்கிறது நம்ம பார்க்கணும். இப்படித்தான் நம்ம பார்க்கும்போது சர்ச் ஹிஸ்டரியில எப்படி அந்த மேப் டிவைட் ஆகுது பாருங்க. ரோமன் கேத்தலிக் புரொட்டஸ்டன்ட் பார்க்கும்போது ரோமன் கேத்தலிக் ஒரு 20% to 30% இருக்கிறாங்க. மத்த 70% யார் இருக்கிறாங்க?
புரொட்டஸ்டாண்டிசம் வந்துட்டாங்க. தேவ சித்தம் அழகா நிறைவேறுது. ஸோ இந்த மாதிரி தேவ சித்தம் நிறைவேறும் போது நெக்ஸ்ட் 1703 1791 ஏறக்குறைய ஒரு 90 வருஷம் ஜான் வெஸ்லி இவர் என்ன பண்றாருன்னா தெருவா வீதி வீதியா போயிட்டு பிரசங்கிக்கிறார் சத்தியத்தை. இங்கிலாந்துல சேர்ந்த ஜான் வெஸ்லி. அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வருதுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து மாற்றுதல் சபைக்குள்ள நடக்கிறது. அது அப்படியே சமுதாயத்துல பாதிக்குது. இது ஒரு ரேசிங் டைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அலைகள் எப்படி ஓயாம இருக்கு, அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் போக்கு மார்க்கத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயம். அது தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா ஒரு தேசிய அளவுல பிரெஞ்சு தேசத்துக்கும் இங்கிலாந்து தேசத்துக்கும் மிகப்பெரிய தாக்குதல் உண்டாகுது. சரி, இப்படி நடக்கும் போது என்ன நடக்குதுன்னா 1789 1799 பிரெஞ்சு புரட்சி வெடிக்குது. இந்த பிரெஞ்சு புரட்சி வெடிக்கும் போது தான் நெப்போலியன் போனாபார்ட் உள்ள வராரு. போப் பியஸ் 6 என்ன பண்றாருன்னா அரெஸ்ட் பண்ணி தரன்னு பிரெஞ்சு ஜெயில போடுறாரு. இதுல இருந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறுது 1799 ஆண்டுல. 1260 அந்த தீர்க்க தரிசனம் வந்து தானியேல் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். வசனம் வாசிக்கலாம். தானியேல் 12 6 7. தானியேல் 12 6 7. சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த தானியேல் 12 6 7 வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்திற்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றார். பரிசுத்த ஜனங்கள் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவையெல்லாம் நிறைவேறி தீரும் என்று என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரின் பேரில் ஆணையிட கேட்டேன். காலங்கள், காலம், அரை காலம், அந்த ஒரு 3 வருஷம் 1260 இங்க முடிவுக்கு வருது நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, போப் அரெஸ்ட் பண்ணிட்டார். இவ்வளவுதான் வந்து நமக்கு தெரியும். 1799 1806 நெப்போலியன் போனபார்ட் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஹோலி ரோம் எம்பையருக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கிறாரு. அவர் வீட்டுல வெறும் போப் அரெஸ்ட் பண்ணிட்டு வீட்டுல இனிமே யாராவது ஹோலி ரோம் எம்பையர்னு சொன்னா சொல்லாதீங்க, அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரேன்னு. 1000 வருஷம் இவங்க செஞ்ச அட்டூழியர்கள் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது நெப்போலியன் போனபார்ட் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். சரி, இவ்வளவுதான விஷயம். பார்க்கும்போது 6ஆம் சபை எங்க முடிவுக்கு வருதுன்னு பார்க்கும்போது 1874. இப்போ 1799 வந்து அந்த 1260 முடிவுக்கு வந்துச்சு. ஆனா சில தீர்க்க தரிசனம் இன்னும் என்ன ஆகல, நிறைவேறல. தானியேல்ல இன்னும் 2 தீர்க்க தரிசனம் பாக்கி இருக்கு. அந்த 2 தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்க்கும்போது அதுல முதல் விஷயம் ரிலிஜியஸ் அவேக்கனிங் இன் ரோமன் அமெரிக்கா. அதாவது மத ரீதியான விஷயம் அமெரிக்கா தேசத்திலயும் ரோமன் தேசத்திலயும் மிகப்பெரிய அளவுல வந்து பிரபலமாகுது, பிரஸ்தாரம் ஆகுது. அப்படி பிரஸ்தாரம் ஆகும் போது என்ன நடக்குதுன்னா, இது வரைக்கும் பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயத்த போப்பு மார்க்கம் தவறா பயன்படுத்துறது சுத்திகரிக்கப்படுது. நிறைய பைபிள் சொசைட்டி வெளியே வருது, பைபிள் டிரான்ஸ்லேஷன் நடக்குது. அதாவது ரொம்ப சீப்பான காஸ்ட்ல பைபிள் வந்து விற்பனைக்குள்ள வருது. பைபிள் சொசைட்டிஸ்கள் அதிகமாகுது. இப்படி பைபிள் சொசைட்டிஸ் இதெல்லாம் நடக்கும் போது 1290 தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. தானியேல் 12 10 11 வாசிங்க. அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு
புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1294 செல்லும். 1294 செல்லும். இந்த 1294 என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இது கரெக்டா யார் உள்ள வர்றாருன்னா மில்லர் உள்ள வர்றாரு. மில்லர் உள்ள வந்துட்டு அவர் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம், இதோ கடைசி காலம் வந்துச்சு, கர்த்தர் இயேசு வருவார், செகண்ட் கமிங் பத்தியான தீர்க்க தரிசனம் வருது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான சத்தியம்னா, சீர்திருத்தம் நடந்துச்சு. சீர்திருத்தத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்துச்சு. புரட்சிக்கு அப்புறம் வேதாகமம் வெளியே வருது. வேதாகமம் வெளியே வந்தது போதே கர்த்தர் இயேசுடைய 2ஆம் பிரசன்னத்துக்கான அந்த ஒரு ஆயத்த காலம் துவங்குது. இப்படி ஆயத்த காலம் துவங்கினே இருக்கும் போது இன்னொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 13-14. தானியேல் 8ஆம் அதிகாரம் 13-14. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பாழ்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரையும் இருக்கும் என்று கேட்டேன். அவன் என்னை நோக்கி, 2300 இராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். இப்ப பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அதுக்கு 2300 ராப்பகல்கள் கடந்து போகும் அப்படின்னு சொல்லும் போது அந்த 2300 ராப்பகல்கள் 1846ஆம் வருஷம் நிறைவேறுது. சோ இதோட காலக்கணக்கு பார்க்கும் போது எப்போ நெகேமியா அலங்கத்தை கட்டுறாரோ AD 454 துவங்கி 2300 நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 1846ஆம் வருஷம் ஆலயம் சுத்திகரிக்கப்படுது. என்ன ஆலயம் சுத்திகரிக்கப்படுதுன்னு பார்க்கும்போது ஹிஸ்டரிய பார்த்தாங்க, வரலாற்றை பார்த்தாங்க. இல்ல ஏதோ ஒரு தவறு இருக்கு, இந்த தவறு ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு இவாஞ்சலிக்கல் அலைன்ஸ் என்னக்கூடிய ஒரு விஷயம். இவாஞ்சலிக்கல் அலைன்ஸ் லண்டன்ல என்ன இருக்குன்னா நடந்திருக்கு. இங்க எல்லா சபை, அதாவது அதாவது புரொட்டஸ்டன்ட் அமைப்புல இருக்கக்கூடிய லூதர் சரி, பாப்டிஸ்ட் சரி, கால்வின் சரி, அப்புறம் நாக்ஸ், எல்லா ஜனங்கள், அதாவது எல்லா புரொட்டஸ்டன்ட் அமைப்புல இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. இதுல சில ஆர்த்தடாக்ஸ் ரோமன் கேத்தலிக்கும் சேர்ந்துருக்கிறாங்க. சேர்ந்துட்டு வேதம் என்ன சொல்றதுன்னு இவங்க அவங்களோட விசுவாசத்தை, அவங்களோட விசுவாச பிரமாணத்தை ஒரு பட்டையில் இருக்கிறாங்க. பாப்டிஸ்ட் அவங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் என்ன, லூதரன்ஸ் அவங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் என்ன, கால்வினிசம் இவங்களோட நம்பிக்கை விசுவாசம் என்ன, அப்படி பட்டையல் போடும்போது கண்டிப்பா ஒற்றுமையா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும்போது அங்க ஒரு பிரிவினை நடந்திருக்கு. அந்த பிரிவினை எதுக்கு நடக்குதுன்னா அங்க ஒத்து போவாதனால தான். ஆனா சத்தியம் இல்ல, அங்கத்துல இருந்து சில கூட்டம் அப்படியே வெளியே வருது. அவங்க தான் ஆலயத்தை சுத்திகரிக்கப்பட்ட வகுப்பார். இப்போ அவங்க வெளியே வந்தது தான் அப்படியே நம்மளோட 7ஆம் தூதன் கையில அந்த விஷயம் போகும். சத்தியம், ஒவ்வொருத்தருடைய சத்தியம். பாப்டிஸ்ட் நம்புறது என்ன, நம்பாதது என்ன, மெத்தடிஸ்ட் நம்புறது என்ன, நம்பாதது என்ன, நம்பாத விஷயத்த தூக்கி போட்டுடலாம், வசனம் சொல்றது ஏத்துக்கலாம். அப்படியே ஆலயம் சுத்திகரிச்சு அப்படியே சத்தியம் யாருக்கு வருதுங்க, 7ஆம் சபை காலத்துக்கு அப்படியே டம்ப் பண்ணி ஏற்ற கால சத்தியமா, அறுவடை சத்தியமா நமக்கு வருது. இந்த மாதிரி இவங்க இப்படி பண்ணாலும் ரோமன் கேத்தலிக் அமைப்புக்கு அடி விழுந்தது தவிர அவங்க முழுமையா அழியல. அங்க போப் பியஸ் 9 அவர் என்ன பண்ணிருக்காரு பார்க்கும்போது வர்ஜின் மேரி, அவங்களுக்கு வர்ஜின் மேரி எனக்கூடிய பட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1859 இது ரசலுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, சார்ல்ஸ் டார்வின் தியரி, மனுஷன் குரங்குல இருந்து தான் வந்தார் அப்படின்னு
ஒரு மிகப்பெரிய துர் உபதேசம் சொல்றதோடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு தியரி. அது ஒரு தியரி. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு விஷயத்த அவர் பிரசங்கிக்கிறாரு. இந்த ஒரு காரியமும் சபைக்குள்ள வருது. நெக்ஸ்ட் 1870 ஆண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது விக்டர் இமானுவேல் என்ன பண்ணிருக்கிறாருன்னா பேப்பல் ஸ்டேட், அதாவது இட்டாலியில இருக்கக்கூடிய பேப்பல் ஸ்டேட்டை அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அங்க சில போப்பு மார்க்கம் அதிகாரத்துல இருந்திருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணிருக்கிறாருன்னா முற்றிலும் எடுத்து போட்டிருக்கிறார். அதனால போப்பு மார்க்கம் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்க இன்ஃபாலபிள், எங்களை யாருனாலையும் அசைக்க முடியாது எனக்கூடிய விஷயம். 1870 எல்லா போப்பு மார்க்கமும் என்ன இருக்கு, அவங்க பவர்ல இருந்து எடுத்துருங்க. ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசனம் வரும்போது அவர் வாயின் சுவாசத்திலிருந்து இந்த அமைப்புல என்ன பண்ணுவார், அந்தி கிறிஸ்து அமைப்பை நாசம் பண்ணுவார்னு எனக்குடைய தீர்க்க தரிசனம் வந்துச்சு. அப்படின்னா அந்த அமைப்புல அந்த அதிகாரத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் 2ஆம் பிரசனம் வரும்போது முற்றிலுமாக போப்போட பவர் டோட்டலா போயிடுச்சு. பிரியமான சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா இந்த நாளில் உரிய பாடம் கஷ்டமா தான் இருக்கும். மறுபடியும் ரெக்கார்டிங்ஸை கேட்க முயற்சி பண்ணுங்க. சத்தியம் எப்படி ஒவ்வொரு பாத்திரம் மூலியமாக அது வந்துச்சு எனக்குரிய காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ரொம்ப முக்கியமான சீர்திருத்தவாதிகள் இந்த ரெவலேஷன் ஸ்டடியில இவங்களை திருப்பி நம்ம பார்ப்போம். திருப்பி நம்ம பார்ப்போம். பீட்டர் வால்டோ, ஜான் வெக்லிஃப், ஜான் ஹஸ், மார்ட்டின் லூதர், உல்ட்ரிச் ஸ்விங்லி, ஜான் கெல்வின், ஜான் நாக்ஸ், வில்லியம் டிண்டல், ஜான் வெஸ்லி, வில்லியம் மில்லர். இவரை இதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். நம்ம அமெரிக்கால நம்ம தொடர்ந்து சந்திக்கிற ஒரு சகோதரர் போலவே இருக்கிறாரு வில்லியம் மில்லர். அதுக்கப்புறம் அமைதியான புரட்சியாளர் சார்ல்ஸ் தேஸ் ரசல். இவங்களுடைய ஒத்துமை நீங்க பார்க்கும்போது இவங்களோட போட்டோலாம் பாருங்க. இவங்க கையில வேதாகமும் இருக்கு, பைபிள் இருக்கு, ஸ்கிரிப்சர் இருக்கு. இவங்களுடைய சீர்திருத்தம் ஸ்கிரிப்சர், வேத வசனம் என்ன சொல்தோ அது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையாவே மாத்திருக்கிறாங்க. வேதத்துக்கு அவங்க கீழ்ப்படியில, வேதமாவே அவங்க வாழ்க்கையை மாத்திருக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய புரட்சிகள், இவ்வளவு பெரிய சீர்திருத்தம். 1260 வருஷம் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன், மிகப்பெரிய அமைப்புக்கு எதிராக ஒருத்தர் போராடணும்னா ஒருத்தருடைய வாழ்க்கை வேதமா மாறணும், நடுமாடும் வேதமா மாறினா தான் அது முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்களாம் ஒரு முக்கியமான நபரா இருந்தாலும் கர்த்தர் இயேசு கையில விசேஷமா இருக்கிறது 7 நட்சத்திரங்கள் தான். அப்போஸ்டல் பவுல், அப்போஸ்டல் ஜான், ஏரியஸ், பீட்டர் வால்டோ, ஜான் விக்லிஃப், மார்ட்டின் லூதர், பிரதர் ரசல். ஸோ இந்த ஒரு பாயிண்டோட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ 6ஆம் சபைக்குள்ள நம்ம உள்ள போயிட்டு இருக்கிறோம். இது அப்படியே தொடர்ந்து எங்க வருதுன்னா 7ஆம் சபைக்கு ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன், 6ஆம் சபையில இருந்து 7ஆம் சபைக்கு ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது அந்த தொடர்புல அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, சிமர்னா மற்றும் பிலதெல்பியாக்கு கர்த்தர் இயேசு எந்த ஒரு குறைகளும் சொல்றது இல்லை. காரணம் என்னன்னா அவங்க சத்தியத்துக்காக வைராகியமா நின்னாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல நமக்கு ஒரு தூண்டுதல் என்னவா இருக்கும்னு பார்க்க போது சத்தியத்துக்காக தைரியமா நம்ம நிக்கலாம். தேவன் இந்த புதிய சிருஷ்டிக்கு, நம்ம இந்த யுகத்துக்கு நமக்கு தந்த ஒரே அதிகாரம் என்னன்னா சத்தியம். அந்த சத்தியத்தை தைரியமா நம்ம கையால தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கக்கூடிய அநேக சத்தியங்கள் தியானிக்கிறதுக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்க நினைக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.